ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரவா கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவா கொல்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து ஃபைன் ரவை கிடையாது, நல்ல ஒரு பெருசாக இருக்கிற ரவை. அதனால் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் ரவையாக, அதாவது ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக, ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பவுடர், அரிசி மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரவா பவுடரை வந்து, அந்த ஃபைன் பவுடரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு எந்த கப்பில் நம்ம ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு பால் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து சும்மா நான் ஒரு தடவை ஹீட் தான் பண்ணியிருக்கேன், நல்லா கொதிக்கலாம் வைக்கல. ஸோ அந்த பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நான் வந்து ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அந்த பாலெல்லாம் நல்லா வற்றிட்டு அந்த ரவை வெந்த பிறகு இப்போ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ரவை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட்டு சேர்த்தப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். இது ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அந்த சுகர், ஸ்வீட்டு, அந்த ரவை, மில்க்கு எல்லாமே செட் ஆகிடும். இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து அல்வா ஷேப்புக்கு வந்துடும். நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்தப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு, அதாவது நம்ம எடுத்து கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு அந்த சூடில் வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மோல்டு இல்லைனா வந்து கையிலே நம்ம செய்யலாம். இப்போ கையில் செய்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு வந்து உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணணும், ஆவியில் வேக வைக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவையில் நம்ம மிக்ஸ் பண்ணி பால் ஊற்றி செஞ்சாட்டாலே போதும். இதில் வந்து நான் நட்ஸு எதுவும் சேர்த்துக்கலை. நீங்கள் வேணால் நட்ஸு வந்து சேர்த்துக்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் மேலாப்பில் வந்து டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டிக்கு இல்லைனா டூத் பிக்கு இல்லைனா வந்து ஸ்கியூவர் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த கோடு மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைனாக இருக்கும். இது 2மே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபோர்க்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த டிசைன் போட்டுக்கலாம். அது இல்லாட்டி இந்த மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மோல்டெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஜூஸர் இருக்குது. அதோட பேக் சைடு வந்து நல்ல ஒரு மோல்டு ஷேப்லேயே இருக்கும். அதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த ரவையை எடுத்து உள்ளே, அதாவது ரவா கேசரி எடுத்து உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா கோடு கோடாக விழுகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மோல்டு இருந்தால் மோல்டில் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி ஏதாவது நட்ஸு வந்து ட்ரை நட்ஸை நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நான் சொல்லவே வேண்டாம். நமக்கு எப்படி வந்து ரவா கேசரி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம முழுக்க முழுக்க பால் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். அதனால் இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.